சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படம் 14ஆம் தேதி வெளியானது. படத்திற்கு ரஜினி ரசிகர்களோ சிலர் என்ன சொல்வது என தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. காரணம், படத்தோட திரைக்கதையில் ஏற்பட்ட சொதப்பல். இப்படி இருக்கும்போது முதல் நாளில் படம் உலகம் முழுவதும் ரூபாய் 151 கோடிகள் வசூல் குவித்து சாதனை படைச்சது. இந்நிலையில் படத்தோட 2வது நாள் வசூல் குறித்து இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கூலி படம் ரஜினியோட 171வது படம். மேலும் அவரது 50 ஆண்டுகள் திரை வாழ்க்கை நிறைவு பெறும் காலகட்டத்தில் இந்த படம் வெளியாகியிருக்கு. படம் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்தே ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு படம் பூர்த்தி செய்ததா என்றால் கொஞ்சமும் இல்லை. ரஜினியை தவிர படத்தில் ஒன்றுமே இல்லை என விமர்சித்த ரசிகர்களும் இருக்காங்க. படத்திற்கு உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. இப்படி இருக்கையில் ரஜினியோட கூலி படத்திற்கு நாளை வரை பல தியேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் இருக்குது. பெரும்பான்மையான தியேட்டர்களில் அனைத்து காட்சிகளும் புக்கிங் தொடங்கிய தினத்திலே அனைத்து டிக்கெட்டுகளும் புக் ஆகிடுச்சு. படம் முதல் நாளில் ரூபாய் 151 கோடிக்கு மேலே வசூல் செய்ததாக படக்குழு அறிவித்தாங்க. இதன் மூலம் தமிழ் சினிமாவில் முதல் நாளில் அதிக வசூல் அள்ளிய படம் என்ற சாதனையை கூலி பிடித்தது. இதற்கு முன்னர் விஜயோட லியோ படம் 148.5 கோடிகளாக இருந்தது. படத்திற்கான விமர்சனங்கள் கலவையாக இருந்தாலும் வசூலில் எந்த விதமான குறையும் இல்லாமல் போய்கொண்டிருக்கு. படம் 2வது நாளில் இந்தியாவில் மட்டும் 53 கோடிகளை வசூலிச்சிருக்கும் என பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் உலக அளவில் படம் ரூபாய் 100 கோடிகளை நெருங்கும் அளவிற்கு வசூலிச்சிருக்கும் என சொல்லப்படுது. இதனால் படம் 2 நாளில் கிட்டத்தட்ட 250 கோடிகளை வசூலிச்சிருக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த வார இறுதிக்குள்ள, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரை உலகம் முழுவதும் படம் மொத்தமாக சுமார் 400 கோடி முதல் 425 கோடிகள் வரை வசூலிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படம் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்காத படம் என்று தான் சொல்லணும். ஆனாலும் சன் பிக்சர்ஸ் மற்றும் ரஜினிக்கு இந்த படம் பயங்கர லாபமாக இருக்கும். காரணம், இந்த படத்தோட பட்ஜெட் 380 கோடி. கண்டிப்பாக 600 கோடி வரை இந்த படம் ஓடும் என கணிக்கப்பட்டிருக்கு. அப்படி எப்படி பார்த்தாலும் சன் பிக்சர்ஸுக்கு லாபம் தான். ஆனால் மக்களுக்கு ஏமாற்றம் என ஒரு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்களும் சண்டை போட்டுக்கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் கடைசியில் நம்ம எதிர்பார்த்த எதுவுமே படத்தில் இல்லை என்பது தான் ரஜினி ரசிகர்களோட ஆதங்கமாக இருக்குது. ஏன் விஜய் ரசிகர்களோட ஆதங்கமும் அதுதான். லோகேஷ் என்னப்பா இப்படி செஞ்சிட்டியே என அனைவரும் சொல்லப்பட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்தில் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.